இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தனியாக நின்ற வடமாநில பெண்ணுக்கு உதவி செய்வதாக பாசாங்கு காட்டி பாலியல் இச்சையை அனுபவித்துக் கொண்ட கொடூர சம்பவம்தான் சென்னையை பரபரப்பாக மாற்றியது. மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் ஒருவர் கடந்த 3ஆம் தேதி மாதவரத்தில் உள்ள தோழியின் வீட்டுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தார். இரவு 11 மணியளவில் காத்திருந்த அந்த இளம்பெண்ணை உதவி செய்வதைப் போல நடித்து ஆட்டோவில் ஏற்றிய மர்ம நபர் மற்றொருவனை வரவழைத்து ஆட்டோவில் வைத்தே பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது திடுக்கிட வைத்தது. இதனையடுத்து தனிப்படை அமைத்து சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ந்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்டது முத்தமிழ் செல்வன், தயாளன் ஆகிய இருவரும் என்பதை கண்டுபிடித்தனர். பெரம்பலூரை பூர்வீகமாக கொண்ட முத்தமிழ் செல்வன் சென்னையில் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து வந்த நிலையில் ராயப்பேட்டையைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான தயாளன் மீது ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. சம்பவத்தன்று மாதவரம் செல்வதற்காக பேருந்துக்காக இளம்பெண் தனியாக காத்திருந்ததை நோட்டமிட்ட ஆட்டோ ஓட்டுநரான முத்தமிழ் செல்வன் ரவுடியான தயாளனை அழைத்து பேசி கடத்தலுக்கு திட்டம் போட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாக இளம்பெண் காத்திருந்ததை சாதகமாக்கிக் கொண்ட முத்தமிழ் செல்வன் உதவி செய்வதைப் போல அணுகியிருக்கிறார். மாதவரம் செல்ல வேண்டும் என்ற அந்த பெண்ணிடம் 1000 ரூபாய் கேட்ட முத்தமிழ் செல்வன் பின்னர் 500 ரூபாய்க்கு ஒத்துக்கொண்டு நைஸாக பேசி ஆட்டோவில் ஏற்றியிருக்கிறார். சிறிது தூரம் சென்ற பிறகு தயாளன் ஆட்டோவில் ஏற கத்தியை காட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த கொடூர சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட அந்த பெண் மாதவிடாய் காலத்தில் இருந்ததோடு பாலியல் இச்சைக்கு இணங்க மறுத்து விடாப்பிடியாக இருந்ததால் கோயம்பேடு அருகே அவரை இறக்கிவிட்டு இருவரும் தப்பி சென்றதாக சொல்லப்படுகிறது. கயவர்கள் கையில் சிக்கிய நிலையிலும் சாதுரியமாக யோசித்த அந்த இளம்பெண் தோழிக்கு அழைத்து நடந்த விவரத்தை வங்க மொழியிலேயே கூறியதோடு லைவ் லொகேஷனையும் ஷேர் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனை வைத்து உடனடியாக களத்தில் இறங்கிய பல்லாவரம் உதவி ஆணையர் தலைமையிலான குழுவும் லொகேஷனை டிராக் செய்து செல்ல காவல்துறை பின்தொடர்ந்து வருவது தெரிந்ததும் நினைத்த காரியத்தை முடிக்காமல் பாதியிலேயே இறக்கிவிட்டு கயவர்கள் பயந்து ஓடியதாக கூறப்படுகிறது. மேலும் சம்பவத்தின் போது தயாளன், முத்தமிழ் செல்வன் ஆகிய இருவரும் மிதமிஞ்சிய போதையில் இருந்ததும் தெரிய வந்திருக்கும் நிலையில் இதேபோல வேறு ஏதாவது பெண்களிடமும் சில்மிஷத்தில் ஈடுபட்டார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. முத்தமிழ் செல்வன் ஓட்டி வந்தது வெங்கட் என்பவனது ஆட்டோ என்ற நிலையில் குற்றத்திற்காக உடந்தையாக இருந்ததாக அவனையும் கைது செய்திருக்கிறது காவல்துறை. புதன்கிழமை நள்ளிரவே சிசிடிவி காட்சிகளை வைத்து சம்பவத்தில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் 24 மணி நேரத்திற்கு மேலாக கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். காவல் நிலைய கதவுகளை பூட்டி வைத்துக் கொண்டு மற்ற புகார்களை கூட வாங்காமல் ரகசியமாக விசாரணை நடத்தி வருவது இந்த விவகாரத்தில் வேறு ஏதேனும் மர்மம் புதைந்திருக்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.